வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தாவேக்காவோட 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் வந்து தளபதி அவர்கள் வந்து என்ட்ரி கொடுத்தாரு. மாஸ் என்ட்ரியாக இருந்துச்சு. வேறு லெவல் ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. அங்கே இருந்த தொண்டர்கள் எல்லாருமே ஆர்ப்பரித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தளபதியோட முக்கியமான நிகழ்வுகளில் ஸ்பீச் வந்து கொடுத்தாரு. தளபதி அவர்கள் வேறு லெவல் ஸ்பீச்சு தெறிக்க விட்டுருந்தார். தளபதி பேசினால முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, மிகப்பெரிய கட்சியாக வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழ்நாட்டில் வந்து வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து நீங்கள் தான், மக்கள் தான். ஸோ மக்கள் வந்து நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை தான். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களை நம்பி தான் நானும் நம் கட்சியும் இறங்கியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியாக தாவேக்கா வந்து வளர்ந்துருக்குது அப்படின்னா வந்து அது உங்களால் தான் அப்படிங்கிறதையும் சொல்லி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தளபதி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் பேசினார். புரட்சி தலைவர் வந்து ஏடிஎம்கே ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன, மக்கள் வந்து அப்போது வந்து கண்ணீர் வடித்தார்கள், அதனால தான் வந்து புரட்சி தலைவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தார். அதே போல் தான் இப்போ அதே சிச்சுவேஷன் தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த அளவுக்கு வந்து வலுப்பெற்று வளர்ந்து நிற்குது. அப்போ எப்படி எம்ஜிஆர் அவர்கள் வந்து மக்கள் கண்ணீரை துடைத்தாரோ அதே போல் தான் வந்து இப்போ நாமளும் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து துடைக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. வழக்கம் போல் பார்த்திங்க அப்படின்னா ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் வந்து வச்சு செஞ்சுருக்காரு தளபதி அவர்கள். ஸோ அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா அவர் சொன்ன குரல் வந்து வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தாவேக்கா ஒரு ஆப்ஷன், அதே மாதிரி டிஎம்கே கூட்டணி ஒரு ஆப்ஷன், பாஜக கூட்டணி மற்றும் பலர் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருந்தார். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் ஃபுல்லாக வச்சு செஞ்சுருந்தார் எல்லாரையுமே. ஸோ இந்த குரல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதல்ல உலகு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பீச் வந்து வேறு லெவல் ஃபன்னியாகவும் வந்து பேசியிருந்தார். ஸோ ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா அவரோட பாயிண்ட்லேருந்து தெளிவாக இருந்துச்சு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷனில் மக்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அது டிவிகே தான். டிவிகே மட்டும்தான் வந்து டிஎம்கேவோட எல்லாவோட தப்புகளையும் வந்து எதிர்த்து கேட்கும், கேள்வி கேட்கும். ஸோ அதனால் அனைத்து மக்கள் பேராதரவுடன் வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாவேக்கா கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து வேறு லெவலில் பேசியிருந்தார். நல்லதே நடக்கும், கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம், வெற்றி நிச்சயம்.